ஹோஸ்டலில் தமிழுக்கு ஏதோ லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜானு வந்துட்டு தமிழை கூப்பிட்டு கொடுக்க தமிழ் அதை பிரித்து கேஷுவலாக பார்க்க ஷாக்காகி போய் நின்றுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு சிபி சார்னு சொன்னோன்னே ஷாக்காகி போயிடுறாங்க. அவங்க மாமாலாம் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருக்காரு. எதனால் சிபி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா அவங்க மாமாவும் அத்தையும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிபி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இப்போல்லாம் அந்த தமிழ் பக்கம் சாஞ்சிட்டான், அவன் காணணுன்னு அவ்வளோ இது பண்ணுறான், துடிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி பேச இதில் போய் என்னென்ன இருக்குன்ற மாதிரி சிபியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் அவளே இது பண்ணிப்பானோன்னு தோணுது, ஒரு வேளை அவளை லவ் பண்ணுறானோ அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல அதை கேட்டுட்டு ரொம்பவே அப்செட் ஆகி சிபி இதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் ஜானுக்கிட்டேயுமே வந்துட்டு இந்தமே என்னை இந்த விஷயத்துலேயே ஃபோர்ஸ் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் தமிழை வந்துட்டு சிபியோட ஃப்ரெண்டும் அவங்க மாமா பையனும் வந்துட்டு சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல சிபியே வந்துட்டு நீ கோயிலுக்குள்ளே உன்னை தூக்கின்னு போக வச்சிட்ட, பரிகாரத்தை நல்லபடியாக செய்ய வச்சிட்ட, கண்டிப்பாக சிபியத்தை வந்துட்டு உன்னை ஏற்றுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தமிழுமே சந்தோஷமாக அதெல்லாம் இது பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு. சிபியை கூப்பிட்டு ஜானு கேட்குறாங்க, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் இந்த டைவர்ஸ் தான் பண்ணிக்க போகிறேன்னு அவர் தீர்மானமாக சொல்ல எவ்வளோ சொல்லி பார்த்து ஜானுக்கு ஒரு கட்டத்தில் முடியாமல் போயிட்டு சரி உன் வாழ்க்கை உன் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. அப்படியே அவங்க உள்ளே போனவங்க பெட்டு மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதை பார்த்து எல்லோரும் பயந்து போய் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் செக்கப் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, அபாய கட்டத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்ல எல்லோரும் பயந்து போயிடறாங்க. எல்லாம் தமிழ் அதனால தான் திட்டுறாங்க. சிபியும் ஒரு பக்கம் ப்ளேம் பண்ணுறாங்க. அதனால் சிபியும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. தமிழ் போய் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க சாமி. இன்னொரு பக்கம் சிபி அழுதுகிட்டே வந்துட்டு நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன், ஜானுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதில் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.